கூடாதுன்னு விடவே கூடாது. ஆமாமா, அத மட்டும் விடவே கூடாது. உனக்கு எதிரா ஜானகி நின்னான்னா அவளை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஏமா, நான் சொல்றது நிஜம்னு உனக்கே தெரியும். அதனாலதான் நான் இவ்வளவு கோவப்படுறேன். ஊருக்குள்ள ரகுராமுக்கு இருக்கிற நல்ல பேரை வச்சு நிச்சயமா அவ ஜெயிச்சிருவா. நாம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அண்ணே, நம்ம நேரடியாவே அந்த ரகுராம இவ்வளவு மிரட்டி இருக்கும். ரகுராம் நிறுத்தின தமிழ் செல்வியை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சோம். ரகுராம் வீட்டு வாசல்ல பாம் விட்டோம். இதெல்லாம் நம்ம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சோம். தைரியமா அவன் பொண்டாட்டி எலெக்ஷன்ல நிக்கிறானா? இன்னைக்கு எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல தோக்கடிக்கணும் தான் ஜானகி எனக்கு எதிராக நிறுத்துறான். ஜானகி ரகுராமுடைய பொண்டாட்டிங்கிறதுனால நாம எதுவும் செய்ய முடியாதுன்னு அந்த ரகுராம் நினைக்கிறான். இப்படி ஒரு வைராகியத்தோட இந்த எலெக்ஷன்ல இறங்குறவங்கள நாம ஜெயிக்கிறது கஷ்டம். என்னம்மா நீ இப்படி பேசுற? ஜெயிக்கிறது கஷ்டம்னு நீயே முடிவு பண்ணிட்டா அது கஷ்டம் தானே. ஆனா நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாம ஜெயிச்சே தீர்வோன்னு நீ முடிவு பண்ணாதான் நாம ஜெயிக்கிறது ஈஸிமா. எப்படி நான் ஜெயிக்க முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்? என்னம்மா நீ? உனக்கு அந்த ரகுராம பத்தி தெரியாதா? அவன் நேர்மை உண்மைன்னு பேசிக்கிட்டு இருப்பான். அவன் ஓட்டுக்கு 5 பைசா கூட தரமாட்டாமா. ஆனா நாம தலைக்கு இவ்வளவுன்னு கொடுத்தோம்னா ஊர்ல இருக்கிற எல்லா பயிலும் நமக்கு தான் ஓட்டு போடுவான். தொகுதியில இருக்கிற பெண்களை தனியா கவனிக்கலாம். ஏதாவது இலவசம் தர்றோன்னு சொல்லிட்டோம்னா அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா ஓட்டையும் அவங்க நமக்கே போட சொல்லுவாங்க. வயசானவங்க பசங்கன்னு பார்க்காம அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். இப்படி எல்லாரையும் கவர கொடுத்து நாம கரெக்ட் பண்ணிட்டா போதும். நாம ஜெயிக்கிறது கண்டிப்பா உறுதிமா. அந்த ஜானகி கிட்ட என் வாழ்க்கையை விட்டு கொடுத்து தோத்துட்டேன். ரகுராமும் அதுல என்ன ஏமாத்திட்டான். ஆனா அரசியல்ல நான் நிச்சயமா ரகுராம் கிட்ட தோக்க கூடாதுன்னு, அதுவும் குறிப்பா அவன் பொண்டாட்டி ஜானகி இருக்காளே அவ கிட்ட மட்டும் நான் தோத்துறவே கூடாதுன்னு. அதுக்காக இலவசமா என்ன வேணாலும் கொடுங்க,